அருள்மிகு ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவிலிலே ஜீரண தோரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை பீலமேடு கருப்பண்ணை லே அவுட் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பட்டி விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இவ்விழாவானது சனிக்கிழமை அன்று மங்கள இசை, ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, அகம் கலச பூஜை, கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமம், கோ பூஜை, திருவி ஹோமம், கோ பூஜை என பல்வேறு பூஜைகளை துவங்கியது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை போன்ற பூஜைகளை முன்னிட்டு ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமம் பாராயணம், 108 திரவிய ஹோமம், பூர்ணாஹதி தீபாராதனை தொடர்ந்து ஓம் முருகன் வள்ளி கும்மியாட்டம் குழு மற்றும் கற்பக விநாயகர் கலைக்குழுவினரின் நிகழ்ச்சி மற்றும் நமது ஆலய மூலவர் ஸ்ரீ பட்டி விநாயகருக்கு மருந்து சாத்துதல் நடைபெற்றது. திங்கட்கிழமை அன்று மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகம், பிம்ப சுத்தி, 4ஆம் கால யாக பூஜை துவக்கம், 108 திரவிய ஹோமம், மகா பூர்ணாஹிதி மற்றும் மகா தீபாராதனை, மேலும் யாத்ரா தானம், தீர்த்த கலசங்கள், யாகசாலையிலிருந்து புறப்பட்டு முலாலயம் செல்லுதல், சிறுவை ஆதீனம், 4ஆம் பட்டம், குரு மகா சன்னிதானம், திருப்பெருந்திரு ராமநந்த குமர குருவர சுவாமிகள் தலைமையில் கும்பாபிஷேகத்தை ராஜ்மோகன் சிவாச்சாரியார், சிவ ஜலபதி சிவாச்சாரியார், சுந்தரேஸ்வர சிவம், சிவா ஜலபதி சிவம், அருண் பிரசாத் சிவம் போன்றோர் நடத்தி வைத்தார்கள். இதில் திருக்கோவிலின் தலைவர் முருகேசன், செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் கணேசன், துணைத் தலைவர் பழனியம்மாள், துணை செயலாளர்கள் பவுன்தாய், ஜெயமணி நாச்சியார், துணை பொருளாளர்கள் மருதாச்சலம், முத்துக்குமார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்படியே இருங்கண்ணா. நான் எல்லாரும் இங்க பாக்க வெளியே தெரிகிற மாதிரி கம்மியாக தான் இருக்கு.